உபவாசம் என்கிறது கட்டுகளை உடைக்கிறேன், கட்டுகளை உடைக்கிறேன். இதுக்குத்தான் உபவாசம். என்ன கட்டுகளை உடைச்சிட்டு இருக்கிறீங்க? இத்தனை வருஷமா கட்டுரை உடைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? பரிசுத்தத்துக்காக யாரும் உபவாசம் இருக்காதீங்க. தாகத்தோடு கேளுங்க. என்னுடைய ஆத்துமை பரிசுத்தம். நீ பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தர்ட்ட போக முடியாது. நீங்க பேர்பட்ட ஆளா இருந்துட்டு போ, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்துட்டு போ, உன்னிடத்தில் பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. எப்படி லட்சோதி லட்சம் மக்களை நீ அழைத்துக் கொண்டு ஊழியம் செய்தாலும் உன்னிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடிகாரனா இருக்கட்டும், ஒரு விபச்சாரங்கள பண்ணுவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இப்ப ஏசப்பா பத்தி சொல்றோம், ஏசு நல்லவர் என்று. நீ நல்லவளா இருக்கிறியா? ஏசு நல்லவர் எனக்கு தெரியும், நீ நல்லவளா இருக்கிறியான்னு கேட்பாரு. நீ நல்லவனா இருக்கிறியான்னு கேட்பாரு. அது கேட்பாங்க அந்த மனிதர்கள். அதனால முதலாவது நீ சாட்சியா நடந்து கொண்டு பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லு. கேட்கப்படும், அந்த வார்த்தைகள் கேட்கப்படும்.